கதை சுபஞானம் பிறவியின் பயன் தரும் பேரின்பகானம். அருளுடன் பொருள் தரும் ஆனந்த கீதம் அதிர்வேன ஓங்கிய ஸ்ரீ விஷ்ணு பாதம். ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். இல்லை பரதா, நீ இந்த வனத்தில் இருக்கக்கூடாது. நீ இன்றே அயோத்தி புறப்பட வேண்டும். அதோடு நீ உன்னுடன் சீதையையும் அழைத்துச் செல்ல வேண்டும். ஆனால் அண்ணா, அண்ணி எங்க இருக்கிறார்கள்? சீதா, 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 அண்ணி, 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 சீதா, அண்ணி, அண்ணி, அண்ணி. சீதா, வனத்தில் வசிக்க உனது தேகம் பழக்கப்படவில்லை. நான் கூறுவதை கேள். நீ மீண்டும் அயோத்திக்கு செல்வதுதான் நம் அனைவருக்கும் நல்லது. ராமன் கூறியது சரிதான் மகளே. தாம் யார் என்று கூறுங்கள். என்னை இந்த புவியில் காவிய நாயகன் வால்மீகி என்பார்கள். வால்மீகியாரா? தம்மை பணிவுடன் வணங்குகிறேன் மகரிஷி. மகளே, இனி வரவிருக்கும் இன்னல்களிலிருந்து நீ விலகி இருக்க விரும்பினால் அயோத்தி செல்வதுதான் உனக்கு நல்லது. இது நான் உனக்கு கொடுக்கும் அறிவுரை. பரதா, சீதையை பற்றி ஏதேனும் தெரிந்ததா? இல்லை அண்ணா. அண்ணா, லக்ஷ்மணா, அண்ணியை காணவில்லை. அப்படி என்றால் சீதை எங்கே? ராமா, நான் சீதை எங்கே என்று கேட்டேன். என் சீதையை நான் காண வேண்டும். இங்கு என்ன நடக்கிறது ராமா? நீங்கள் அளித்த வாக்கு என்ன ஆயிற்று? என் மகளை நன்றாக பார்த்துக் கொள்வேன் என்று வாக்களித்தீர்களே, அவள் மகிழ்ச்சிக்கு உறுதி அளித்தீர்களே, வாக்கை மறந்து அவளை வனத்திற்கு அழைத்து வந்துள்ளீர்கள். இப்பொழுது என் மகள் எங்கிருக்கிறாள் என்றும் தெரியவில்லை என்கிறீர்கள். மாதா, நான் அண்ணியாரை அயோத்திக்கு அழைத்துச் செல்ல வந்தேன். சீதை அயோத்திக்கு வரப்போவதில்லை. சீதையை மட்டுமல்ல, ஊர்மிளையையும் நாங்கள் எங்களுடன் மிதிலைக்கு அழைத்துச் செல்கிறோம்.
நான் எவருடனும் செல்ல மாட்டேன். தாயே, சீதா, தந்தை, தீர்க்க சுமங்கலியாக இரு. நான் இன்று பரதருடன் அயோத்திக்கும் செல்லப் போவதில்லை. என் தாய் தகப்பனான உங்களுடன் மிதிலைக்கும் வரப்போவதில்லை. நான் எப்பொழுதும் என் கணவருடைய அருகில் நிழலாக இருக்க விரும்புகின்றேன். ஒருவேளை என் சுவாமி கட்டளையிட்டால் வேறு வழியில்லை என்ற நிலைமையில் தங்களுடன் வருவேன். ஆனால் சுவாமி, தாங்கள் முடிவெடுப்பதற்கு முன்பு தயை கூர்ந்து நான் கூறுவதை கேளுங்கள். இன்று நாங்கள் இருவரும் மண் தரையில் உறங்கலாம். இருந்த பொழுதும் மனம் முடித்தவருடன் வாழ்வதுதானே மங்கை கழகு. இவ்வையகத்தில் உள்ள தம்பதிகளுக்கு இணை பிரியாத இப்படி ஒரு பெருமை அமையப் பெறுமா என்பது சந்தேகம்தான். அரண்மனையின் ஆடம்பரத்தை விட என் ரகுநந்தரின் அரவணைப்புதான் என் மனதிற்கு நிரந்தரமான ஆனந்தத்தை புலப்படுத்துகிறது. என் பாதம் இரண்டையும் முட்கள் தைக்கும் போதெல்லாம் மனப்பூர்வமாக நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். அதற்குண்மையான காரணம், இவர் அந்த முட்களை எடுக்கும் பொழுது என் கால்களில் உள்ள வலியை விட இவர் கண்களில் அதிகம் வலி தென்படுகிறது. நாங்கள் இருவரும் இங்கு எந்த நிர்பந்தத்தினாலும் இருக்கவில்லை. எங்களை பொறுத்தவரை இவ்வனம் சொர்க்கபுரியாகத்தான் தோன்றுகிறது. பிரபு, நான் தங்களை வேண்டிக் கொள்வதெல்லாம் ஒன்றுதான். என்னை அயோத்திக்கு அனுப்பிவிடாதீர்கள். என்னை தம்மை விட்டு பிரித்து விடாதீர்கள். நான் உன்னை எங்கும் செல்ல அனுமதிக்க மாட்டேன். என்னுடனே இரு. வேண்டாம் சீதா, நீ எங்களுடன் மிதிலைக்கு வந்துவிடு. இல்லை அம்மா, என் பிரபு ஸ்ரீராமர் எங்கிருக்கிறாரோ அவ்விடமே எனக்கு அயோத்தி. அதுவே என் மனதிற்கு மகிழ்ச்சி கொடுக்கும். இவர் அன்பு அளவற்றது. தன் உலகமாக என்னை அவர் பார்த்துக் கொள்கிறார். இதைவிட ஒரு பெண்ணிற்கு மகிழ்ச்சி வேற என்ன இருக்கிறது? உன்னை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் மகளே. அனைத்து ஆண்மகனுக்கும் உன்னை போன்ற துணைவி கிடைத்தால் இல்லறம் நல்லறம் ஆகிவிடும். ஆனால் மகாராஜா, இங்கு இருப்பதில்தான் நமது மகளுக்கு மகிழ்ச்சி என்றால் இவள் இங்கேயே இருப்பதுதான் நல்லது. ஏனென்றால் நம் குழந்தைகளின் மகிழ்ச்சியை விட நமக்கு வேறென்ன வேண்டும்?
ராமா, தாங்கள் தமது தந்தைக்கு அளித்த வாக்கிற்காக எனது மகளை சோதிக்கிறீர்களே என்று கோபப்பட்டு விட்டேன். அதற்காக என்னை மன்னித்து விடுங்கள். தந்தையே, தாங்கள் என்னிடம் மன்னிப்பு கூறுவதா? இல்லை மகாராஜா, நீங்கள் என்ன கூறினாலும் சரி, நான் எனது மகளை அன்னை, இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே தீர்வுதான் உள்ளது. நாம் அனைவரும் அயோத்தி செல்ல வேண்டும். நீங்கள் மூவரும் வராவிடில் நான் இங்கிருந்து செல்ல மாட்டேன். நான் ஊர்மிளைக்கு வாக்களித்துள்ளேன் லக்ஷ்மணா. உன்னை அழைத்து வராமல் அயோத்தி திரும்ப மாட்டேன் என்று கூறியுள்ளேன். அண்ணா, மாதா கௌசல்யைக்கும் நான் வாக்களித்துள்ளேன். இந்த பரதன் அயோத்தி திரும்பினால் அண்ணன் ராமனோடு தான் என்று வாக்களித்துள்ளேன். இல்லை பரதா, தந்தை அளித்த வாக்கை நான் நிறைவேற்ற வேண்டும் பரதா. நான் உன்னுடன் அயோத்தி திரும்ப இயலாது. ராமா, பரதன் கூறுவது சரிதான். நீங்கள் மூவரும் உடனே அயோத்தி செல்லுங்கள். என்னை மன்னித்து விடுங்கள் தாயே, நான் அவ்வாறு செய்ய இயலாது. சுமந்த் அவர்களே, நான் இந்நிலையில் என்ன செய்வது? மகாராஜா ஜனகர் இங்கு அனைவரிலும் மூத்தவர். சரி எது தவறு எது என்று அவரே தீர்மானிக்கட்டும். ஸ்ரீராமரின் இந்த வனவாசத்திற்கு அவரே முற்றுப்புள்ளி வைக்கட்டும். என்னிடம் ஏன் இவ்வாறெல்லாம் விளையாடுகிறீர்கள் அண்ணா? இது விளையாட்டல்ல பரதா, எழுதப்பட்ட விதி. நீ நீண்ட ஆயுளுடன் சகல சௌபாக்கியத்துடன் இருக்க வேண்டும். நாராயண நாராயண. பிரபு, பூலோகத்தில் தங்களது லீலைக்கு காரணம்தான் என்ன? ஒரு புறம் லக்ஷ்மணராக அவதரித்த ஆதிசேஷன் உங்களை விட்டு பிரிய தயாராக இல்லை. மறுபுறமோ பரதனாக அவதரித்த உங்களது சங்கும் உங்களை விட்டு செல்ல தயாராக இல்லை. ராமா, உன்னை பற்றி கூறியவை அனைத்தும் உண்மை என்ற வகையில் நீ மானுட அவதாரத்தில் ஆயுள், புகழ் மற்றும் சௌபாகியத்துடன் விளங்குவாய். உனது உன்னத தன்மையும் பரிசுத்த தன்மையும் அனைவரிலும் உன்னை பவித்திரமாக திகழச் செய்யும். நீ என்னை பிரிந்து எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் உனது துவனி எனது இதயத்திற்கு இன்பத்தை அளிக்கும். ராமா, பரதா, உங்கள் இருவரில் யார் சிறந்தவர் என்று படைப்பின் நாயகரான பிரம்மதேவராலும் தீர்மானிக்க இயலாது. நானோ ஒரு சாதாரண மானுடன். ராமனின் நிலையிலிருந்து பார்த்தால் வாக்கை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம். மறுபுறமோ அன்பிற்கு எடுத்துக்காட்டாக பரதன் இருக்கிறார். ஆனால் நாம் ஒன்றை மறந்துவிடக் கூடாது. நாம் அறிந்த உலகிலும் கடமையை கடந்த தர்மம் வேறொன்றும் இல்லை. அதே போன்று அன்பானது கடமைக்கு அப்பாற்பட்டதாகும். கடமை என்ற வார்த்தையை கூறி அதை கட்டிப்போட இயலாது. சுயநலமற்ற அன்பு அனைத்திலும் சிறந்தது. பரதா, இம்முறை நியாயத்தராசு உனது பக்கம் சாய்கிறது. உன்னுடைய அன்பு வெற்றி பெற்று விட்டது பரதா. இருப்பினும்
இந்த அன்பிற்கும் சில விதிமுறைகள் உள்ளது. அந்த விதிமுறையை கடைபிடிக்க வேண்டும். அன்பு எதையும் எதிர்பார்ப்பதில்லை. இருந்தாலும் அன்பு காட்டும் மனது கொடுக்க நினைக்கிறது. பிறரது மனதை மகிழ்விக்க தன்னையும் வதைத்துக் கொள்ள தயாராகிறது. பரதா, அண்ணன் மீது அன்பு கொண்டவன் நீ. உனது அண்ணனுக்கு என்ன கொடுக்க நினைக்கிறாய்? நான் எனது அண்ணன் ராமனுக்காக உயிரையும் தர தயாராக உள்ளேன். உயிரை துறப்பது மிகவும் எளிது பரதா. ஆனால் அன்பு வைத்திருப்பவர்களுக்காக காத்திருப்பது உயிரை துறப்பதை விட கடினமான ஒன்று. பரதா, உன் தமையன் ஸ்ரீராமனின் காலடியில் வந்து அமரு. அவரது மகிழ்ச்சி எதில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள். அதன் பிறகு அவரது விருப்பத்தை ஈடேற்றும் முயற்சியில் உன்னை ஈடுபடுத்திக் கொள். மகாராஜா, இன்று நீங்கள் என் மனதில் இருந்து சுயநலம் என்ற திரையை விலக்கிவிட்டீர்கள். நான் என் கடமையை அன்பு என்று தவறாக கருதிவிட்டேன். ஆனால் இன்று நீங்கள் எனக்கு பக்தியின் மார்க்கத்தை காண்பித்து விட்டீர்கள். என் உயிருள்ளவரை தங்களுக்கு கடன்பட்டிருப்பேன் மன்னா. நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்களே கூறுங்கள் அண்ணா. என் சகோதரனின் இடம் எனது காலடியில் அல்ல. இன்று இந்த ராமன் உனது அன்பிற்கு முன்னால் தோற்றுவிட்டான். நீ எனக்கு தர விரும்பும் ராஜ்யத்தை நான் அன்புடன் ஏற்றுக்கொள்கிறேன். இருப்பினும் தந்தை அளித்த வாக்கை நான் நிறைவேற்ற வேண்டும். ஆதலால் உன்னை வேண்டி கேட்கிறேன். வரவிருக்கும் 14 வருடங்களுக்கு எனக்கு பதிலாக நீ அயோத்தியை ஆட்சி செய்ய வேண்டும். இல்லை அண்ணா, அதற்கு வாய்ப்பில்லை. அயோத்தி வாசிகள் என்னை வெறுத்து ஒதுக்குவார்கள். அவர்களுக்கு தேவை தாங்கள்தான், நான் அல்ல. அண்ணா, அயோத்தியில் வாழும் பிரஜைகளுக்கு உங்களை பற்றியும் உங்களது அன்பை பற்றியும் உங்களுடைய மென்மையான குணத்தை பற்றியும் அதோடு அண்ணன் ராமர் மீது நீங்கள் வைத்திருக்கும் பாசத்தை பற்றியும் தெரிய வந்தால் அவர்கள் நிச்சயமாக உங்களை மன்னனாக ஏற்றுக்கொண்டு தாங்கள் காட்டும் வழியை பின்தொடர்வார்கள். இல்லை அண்ணா, மன்னனாவதற்கு நான் தகுதியற்றவன். அந்த பொறுப்பை எனக்கு அளிக்காதீர்கள். அயோத்தியின் அரியணையில் அமர்வதற்கு தங்களுக்குத்தான் தகுதி உள்ளது. நீங்கள் அயோத்தி வந்து அந்த அரியணையை அலங்கரிக்க வேண்டும். அயோத்தி மாநகரம் அண்ட சராசரத்தில் ஒரு புது அங்கத்தை வகிக்க வேண்டுமென்றால் அதற்கு நீங்கள் அயோத்தியின் அரியணையில் நிச்சயமாக அமர வேண்டும் அண்ணா. நிச்சயமாக பரதா. எனது இந்த 14 வருட வனவாசம் முடியும் வரை என் சார்பாக நீ அயோத்தியை ஆட்சி செய்ய வேண்டும். தயங்காதே பரதா. சுமந்த் அவர்களும் குருதேவர் வசிஷ்டரும் என்றும் உனக்கு துணையாக இருப்பார்கள். சரி அண்ணா. உங்களின் விருப்பம் அதுவென்றால் நான் அதை ஏற்கிறேன். நான் தசரதரின் மைந்தன் பரதன் இன்று சபதம் எடுக்கிறேன். எனது அண்ணன் ராமன் தனது 14 வருட வனவாசத்தை முடித்து அயோத்தி திரும்பும் வரை அவர் சார்பாக அயோத்தியின் அரியணையை நான் பார்த்துக் கொண்டேன்.
அத்துடன் பரம்பொருள் விஷ்ணுவை சாட்சியாக கொண்டு மற்றொரு சபதமும் எடுக்கிறேன். நான் என் அண்ணன் ராமருக்காக 14 வருடங்கள் மட்டும்தான் காத்திருப்பேன். ஒருவேளை 14 வருடம் கழிந்த பிறகு ஒரு க்ஷணம் கால தாமதமானாலும் அதன் பிறகு அண்ணன் ராமனின் பிரிய சகோதரனான இந்த பரதனின் ஆவியற்ற சரீரத்தை தான் அவர் காண்பார். அண்ணா, உங்களிடம் ஒரு சிறு வேண்டுகோளை விடுக்கிறேன். என் உயிரை கேள்பரதா, இக்கணமே நான் தருகிறேன். கூறு, என்ன வேண்டும்? விலை மதிப்பற்ற தங்களின் உயிரை பறிப்பது என் நோக்கமல்ல. எனக்கு தங்களின் பாதுகை வேண்டும் அண்ணா. தாங்கள் அயோத்தி திரும்ப வரை நான் தங்களின் பாதுகையை அயோத்தியின் அரியணையில் வைத்து அனுதினமும் பூஜித்து வருவேன் அண்ணா. ஞான தெய்வீக பாதுகை தலை மீதுமே பரதன் அதை ஏந்தி அண்ணனின் உயிர் நாடியாய் ஏற்று நடக்கின்ற காட்சி இதிகாசமே. இந்த உலகத்திலே வேறு இணையே இல்லா தம்பி செய்கின்ற செயல் காண புது சுவாசமே. ராமன் திருப்பாத பாதுகைக்கும் உயிர் உயிர்க்குமே. அண்ணன் அவதார திருநோக்கம் நிறைவேற்றவே தம்பி தலை மீது ஸ்ரீ விஷ்ணு திருப்பாதமே. ஞான ஸ்ரீராம சரிதத்தின் சாராகவே பாத பொற்பூவின் திருக்காட்சி சீராகுமே. ராமன் ஸ்ரீபாத மகிமை பாராளவே செய்யும் பட்டாபிஷேகம் திருக்கழல் ஏற்கவே உலக உலகாதி உலகங்கள் இதை வாழ்த்துமே. அட, இல
இளவரசர் பரதரின் சிரத்தில் எவரது பாதரட்சை இருக்கிறது? இது பிரபு ஸ்ரீ ராமரின் பாதுகையாகும். அரண்மனை முழுதும் தீபத்தை ஏற்றுங்கள். எங்கும் பிரகாசமாக இருக்க வேண்டும். எனது ராமன் வருகிறான். எங்களது ஸ்ரீராமர் எங்கே? பிரபு ஸ்ரீராமர் வரவில்லை. மனதில் இருக்கும் மகிழ்ச்சியை புன்னகையால் வெளிப்படுத்த ஊர்மிளா. உனது மணாளன் லக்ஷ்மணர் இன்னும் சற்று நேரத்தில் இங்கு வந்து விடுவார். வீரனே, இளவரசர் பரதர் ஸ்ரீராமர், ஸ்ரீ லக்ஷ்மணர், மகாராணி சீதையை அழைத்து வரத்தானே சென்றார். அவர்கள் மூவரும் இங்கே. அவர்கள் வனத்தில் உள்ளார்கள். ஸ்ரீராமர் 14 ஆண்டுகள் கழித்து தான் அயோத்திக்கு திரும்புவார். இளவரசே, உங்களது மாதா கைகேயி உங்களை அழைத்துள்ளார். அவர்கள் எனது தாய் அல்ல. குருதேவா, அயோத்தியின் இந்த அரியணை அண்ணன் ராமனுக்கு சொந்தமானது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் 14 வருடங்களுக்கு அயோத்தியை ஆளும் பொறுப்பை அண்ணன் ராமன் என்னிடம் ஒப்படைத்திருக்கிறார். ஆதலால் 14 வருடங்களுக்கு அண்ணன் ராமனின் இந்த பாதுகையை அரியணையில் வைத்து அதை தினமும் பூஜித்து வருவேன். அவர் கட்டளைக்கு நான் கட்டுப்படுவேன் குருதேவா. எப்போது அண்ணன் ராமன் அயோத்திக்கு திரும்புகிறாரோ அதுவரை இந்த சிம்ஹாசனம் வெறுமையாகத்தான் இருக்கும். உன்னை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன் பரதா. எனது ஆசீர்வாதம் எப்போதும் உன்னுடன் இருக்கும். குருதேவா, நான் அரண்மனையை துறக்கிறேன். நானும் தபோவனம் செல்கிறேன். அண்ணன் ராமன் அங்கு வனவாசத்தில் இருக்க நான் மட்டும் எவ்வாறு அரண்மனையில் வாழ்வது? நான் உடனே சரையு நதிக்கரையில் நந்தி கிராமத்தில் ஒரு குடிலை அமைக்க விரும்புகிறேன். அங்கிருந்தே ராஜ பரிபாலனையை செய்வேன். எனக்கு மற்றும் ஒரு ஆசீர்வாதத்தை அளியுங்கள். என் அண்ணன் ராமர் தரையில் உறங்குகிறார். என் தமையன் தரையில் உறங்குகையில் நான் மஞ்சத்தில் உறங்குவதா? நான் உறங்கிக் கொண்டிருக்கும் போது அண்ணன் ராமனின் நிழலில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். உனது விருப்பம் நிறைவேறும் மகனே. தாயி,
அண்ணன் உங்களுடன் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் உங்களை விட்டு பிரிய மாட்டேன். நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் என்ன தேவை ஏற்பட்டாலும் தாராளமாக எனக்கு உத்தரவிடுங்கள். உங்கள் உத்தரவை நிறைவேற்ற ஓடோடி வருவான் இந்த ராமன். பரதா, நாங்கள் புறப்பட தயாராக உள்ளோம் அண்ணா. பரதன் தனது வஸ்திரத்தை இங்கு விட்டு சென்று விட்டான். இல்லை சுவாமி, பரதர் இந்த வஸ்திரத்தை கொடுத்து தம் உயிரை தங்களிடம் விட்டு சென்றுள்ளார். லக்ஷ்மணா, இந்த வஸ்திரத்தை அந்த பாறையில் வை. அக்னியால் ஆன பானத்தை கொண்டு பரதன் செய்த மாபெரும் தியாகத்தை பற்றி அந்த பாறையில் பொறித்துவிட. எதிர்காலத்தில் இந்த பகுதிக்கு வரும் மானிடர்கள் அனைவருக்கும் பரதனின் தியாகம் தெரிய வேண்டும். பரதன் என் மீது வைத்த உண்மையான அன்பு சகோதர பாசத்திற்கு எடுத்துக்காட்டாக திகழப் போகிறது. சகோதரத்துவத்தை அறியாதவர்களும் இந்த இடத்திற்கு வந்தால் பரதனின் உன்னதமான அன்பை உணர்வார்கள். அத்துடன் இங்கு வருபவர்கள் சிம்மாசனத்திற்காக சகோதரனை எதிர்ப்பது மாபெரும் தவறு என்பதையும் உணர்ந்து கொள்வார்கள். பரதனின் கதை அதை அவர்களுக்கு உணர்த்தும். அண்ணா, இன்று முதல் இந்த பகுதி சகோதரர்களுக்கான கடமையையும் அதை நிறைவேற்ற அவர்கள் செய்யும் தியாகத்தையும் இந்த உலகிற்கு எடுத்துரைக்கும்.
முடிவுக்கு வந்துவிட்டது போல் தெரிகிறது. துன்பத்தை ஏற்றுக்கொள்ள நீ முழு மனதுடன் தயாராக இருக்கிறாயா சீதா? தாங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள் மகரிஷி? வெகு விரைவில் இதற்கான அர்த்தம் உனக்கே புரியும் ராமா. மூவரும் இருக்கையில் அமருங்கள். அண்ணா, அண்ணி, அமருங்கள். நான் பல வருடங்களாக உங்களுக்காகவே காத்துக் கொண்டிருக்கிறேன். அண்ணா, வாருங்கள், அவரிடம் சென்று பேசலாம். வேண்டாம் லக்ஷ்மணா. மகரிஷிகளின் ஆழ்நிலை தியானத்தை நாம் என்றும் கலைத்துவிடக் கூடாது. அண்ணே, இவர் தங்களிடம் என்ன கூறினார்? இனி வரவிருக்கும் இன்னல்களிலிருந்து நீ விலகி இருக்க விரும்பினால் அயோத்தி செல்வதுதான் உனக்கு நல்லது. அண்ணே, இவர் யார் என்று அறிவீர்களா? இவர் மகா தபஸ்வி மகரிஷி வால்மீகி ஆவார். வால்மீகியா? அப்படியென்றால் இவர் தங்களிடம் கூறியதற்கான அர்த்தம்தான் என்ன? அது என்ன என்பது எனக்கும் விளங்கவில்லை. அவர் கண்களை திறந்த பிறகு அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நாம் சிறிது நேரம் ஓய்வெடுக்கலாமே. அப்படியே ஆகட்டும் அண்ணா. தாங்கள் இருவரும் இங்கு ஓய்வெடுங்கள். நான் வெளியே சென்று இந்த இடம் பாதுகாப்பானதா என்று பார்த்துவிட்டு வருகிறேன். சீதா, நீ எதை பற்றியும் கவலை கொள்ளாதே. நீ களைத்திருப்பாய். சென்று சிறிது நேரம் ஓய்விடு. பிரபு தாம் மட்டும் செல் சீதா.
மகரிஷியே, இருவரும் சென்று விட்டார்கள். தயை கோர்த்து தங்களது கண்களை திறந்து பாருங்கள். என் மனைவியிடம் தாங்கள் கூறிய அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் என்னவென்று கூறுங்கள். நான் அதை அறிய விரும்புகிறேன். என் மனதில் உள்ளது புரிந்ததா? மகரிஷி, என் மனைவியிடம் தாங்கள் கூறிய அந்த வார்த்தைகளுக்கு உண்மையில் அர்த்தம் என்னவென்று என்னிடம் கூறுங்கள். நான் அதை அறிய விரும்புகிறேன். அவர்கள் இருவரும் என்னை தனியாக விட்டு செல்ல வேண்டும் என்று ஏன் காத்திருந்தீர்கள்? ராமா, நான் இப்பொழுது கூறப்போகும் விஷயத்தை அவர்கள் கேட்ட பிறகு பொறுமையாக இருப்பார்கள் என்று எனக்கு தோன்றவில்லை. அப்படி என்ன விஷயம் மகரிஷி? சாபம்.